வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 13. ஸோ நமக்கு இதுக்கு முந்தின 2 வீடியோவில் ஒரு வீடியோவில் நம்பர் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பஸ் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பார்த்தோம். ஸோ இப்போ இது 3வது வீடியோ. இது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் ரிலேட்டடான வீடியோஸ். ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் சம்மந்தமான வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடியான ப்ரிப்ரேஷனாகத்தான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், அது என்ன பேர்? ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு மெமரி யூனிட். அதில் வந்து நம்ம ஒரு டேட்டாவை நம்ம பதிவு பண்ணி வைக்கலாம். அதுலேருந்து நம்ம ரீட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால் அதே மெமரி யூனிட் தான். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஸ்கேட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நமக்கு உதாரணத்துக்கு காமிச்சிருக்கோம். அந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புமே ஒன்றுக்கு ஒன்று சீரியஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது கேஸ்கேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா அவுட்புட் ஆஃப் 1 ஃப்ளிப் ஃப்ளாப், அந்த முதல் ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய அவுட்புட்டு கியூவை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய டேட்டா பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி தான், அவுட்புட்லேருந்து இன்புட், அவுட்புட்லேருந்து அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய இன்புட். இப்படி ஒரு செட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து 4 பிட் நம்ம இதில் காமிச்சிருக்கோம். அது 8 பிட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 8 பிட்டுங்கிறது 1 பைட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 8 பிட் பயன்படுத்தப்படும். இப்போ வந்து அது என்ன பண்ணோம்னா, இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய கிளாக் பாருங்கள், ஒரே கிளாக்கை எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒன்று போல் ஷேர் பண்ணிக்கிடுது. ஸோ அந்த கிளாக் வரும்போது எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் அதனுடைய இன்புட்டில் இருக்க டேட்டாவை அவுட்புட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இதனால் என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஒவ்வொரு கிளாக்லேயும் அதனுடைய டேட்டா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டு அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய டேட்டா என்ன பண்ணணும், இப்போ 8 பிட்டு அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த 8வது பிட், அதாவது எல்எஸ்பி இருக்கலோ, அந்த எல்எஸ்பியுடைய டேட்டா என்ன பண்ணோம்னா அப்படியே முதல் பிட்டுக்கு கம்பேக் ஆகும். ஸோ இந்த டேட்டா வந்து அந்த 8 பிட்டுக்குள்ளே நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து கிளாக் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தால் அந்த டேட்டா வந்து 8 பிட்டுக்குள்ளேயும் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அடுத்தடுத்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டைப்ஸ். இப்போ இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்னென்ன டைப்லலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். SISO, அதாவது சீரியல் இன் சீரியல் அவுட். அது சீரியல் இன் சீரியல் அவுட்னா என்னென்னா, ஒரு டேட்டா வந்து சீரியலாக இன்புட்டாக வரும். எல்எஸ்பி முதல்ல நுழையும், அப்புறம் அடுத்தடுத்த பிட் அப்படி எம்எஸ்பி கடைசியாக உள்ளே வரும் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளே. அவுட்புட்டும் அதே மாதிரி எல்எஸ்பி முதல்ல வெளியில் போகும், அடுத்தடுத்த பிட் அப்படி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 8 ஸ்டேஜ் சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இதில் வந்து அந்த டேட்டா முதல்ல என்ன பண்ணுது, 8 பிட் டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஒவ்வொரு பிட்டுக்குள்ளேயா நுழைஞ்சி அது பிட் நம்பர் 7லேருந்து பிட் நம்பர் 0 வரைக்கும் ஒன்றாக வருது. ஸோ இதுதான் சீரியல் இன் சீரியல் அவுட். ஸோ சீரியல் இன்புட் டேட்டா வந்து 8 கிளாக் பல்ஸுக்கு அப்புறம், ஏன்னா இது வந்து 8 ஸ்டேஜ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டராக இருக்கிறதுனால அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும். இது வந்து டிலே லைனுக்கு பெரும்பாலும் இந்த டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. SIPO, சீரியல் இன் பேரலல் அவுட். அது சீரியல் 8 பிட்டும் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பேரலாக ஒரே கிளாக்கில் அந்த 8 பிட்டும் அவுட்புட்டுக்கு வரும், பேரலல் அவுட்புட்டாக வரும். இந்த வீடியோவில் சீரியல் டேட்டா அவைலபிளாக இருக்குது. கிளாக் பல்ஸ் ரன் ஆக ஆரம்பித்தோடனே அந்த சீரியல் டேட்டா அந்த ஃபுல்லாக அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே ப்ளேஸ்மெண்ட் ஆகுது முதல்ல அந்த 8 பிட்லேயும், அப்புறம் அப்படியே பேரலாக அவுட்புட்டாக வெளியில் வருகிறது. இது வந்து சீரியல் இன் பேரலல் அவுட்புட். இது வந்து சீரியல் பேரலல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தப்படுகிற மெத்தட் ஆகும். PISO, பேரலல் இன் சீரியல் அவுட். ஒரு பேரலல் டேட்டாவை அப்படியே அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளே எடுத்து அதை சீரியலாக ஒவ்வொரு பிட்டாக எல்எஸ்பியிலேருந்து எம்எஸ்பி வரைக்கும் ஒவ்வொரு பிட்டாக அனுப்புறது பேரலல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் வந்து பேரலல் இன் சீரியல் அவுட். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேரலாக இருக்கிற டேட்டா, அந்த டேட்டா அப்படியே அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்குள்ளே வருது பேரலல் இன், அப்புறம் சீரியலாக ரைட் சைடில் உள்ள எல்எஸ்பி வழியாக அவுட்புட்டாக போகிறது. ஸோ இது பேரலல் இன் சீரியல் அவுட் இப்படி தான் ஒர்க் பண்ணுகிறது. அடுத்தால பிப்போ, பேரலல்
இன் பேரலல் அவுட். இது வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அது எப்படிங்கிறத நம்ம அப்புறம் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்தால இந்த டேட்டாவில் பாருங்கள், பேரலல் இன் பேரலல் அவுட் டைப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைத்திருக்கிறோம். சீரியல் கேஸ்கேடிங் மாதிரி இது பேரலாகவும் இதை கேஸ்கேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்து பாருங்கள், முதல்ல அவைலபிளாக இருக்கிற பேரலல் டேட்டா என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் டாப்பில் உள்ள ஃபஸ்ட் ரெஜிஸ்டருக்கு வருது. அதுலேருந்து ஒவ்வொரு கிளாக் இன்க்ரிமெண்ட் ஆக அடுத்த ரெஜிஸ்டருக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி அப்புறம் 8 கிளாக்கு அப்புறம் வெளியில் பேரலல் அவுட்டாகவே கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஸ்டாக்காக பயன்படுத்துவாங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்டுக்கெலாம் இதை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல இது வந்து சீரியல் பேரலல் கன்வர்ஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பெரும்பாலும் இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்களில் ஒரு ப்ரிஃபரலாக இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலரில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை மாற்றி அமைப்பதற்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. மெயினாக பார்த்திங்கன்னா சீரியல் அண்டு பேரலல் கன்வர்ஷன், சீரியலிருந்து பேரலாகவோ பேரலிருந்து சீரியலாகவோ ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ண பயன்படுத்தப்படுகிறது. டிலே, இப்போ சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்து 8 கிளாக்கு அப்புறம் தான் அது அவுட்புட்டில் வரும். ஸோ நமக்கு எந்த ஸ்டேஜில் எத்தனை கிளாக்கு அப்புறம் அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத ஒரு டிலே லைனாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தால ஸ்டாக்காக பயன்படுத்துகிறாங்க. அது என்ன ஸ்டாக்னு, வரிசையாக ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு மேலே உள்ள ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிற டேட்டா அதுக்கு ஒரு கிளாக் கொடுக்குறபோது அது அடுத்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு அந்த மொத்த டேட்டாவையும் பேரலாக கடத்தும். ஸோ இப்படியே அடுத்தடுத்த பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸுக்கு அது கடத்தப்படும் போது இது வந்து ஒரு ஸ்டாக்காக, ஒரு டேட்டாவை அடுக்கி வைக்கப்படுகிற ஸ்டாக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் மோர் ஐஓ பின்ஸ், இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பயன்படுத்தி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் குறைவாக ஐஓ பின் இருக்கிற இடத்துல இதை பயன்படுத்தி அதிகப்படியான ஐஓக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு மோர் அவுட்புட் தேவைப்படுதுன்னா சீரியலின் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணால் அதை பயன்படுத்திக்கலாம். மோர் இன்புட் பின்ஸ் தேவைப்படுதுன்னா பேரலல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் பல்ஸ் எக்ஸ்டெண்டர்ஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் டேட்டா ப்ராசஸிங், முதல்ல ஆரம்ப கால கம்ப்யூட்டர்களில் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டேட்டா ப்ராசஸிங்க்கும் அதையே பயன்படுத்தினாங்க. அப்புறம் பிட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ், ஒரு பிட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, பிட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் மெமரியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது என்னுடைய பயன்கள் என்ன, அது எப்படி ஒரு பிட் டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணுது ரெஜிஸ்டருக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.